விஜய்க்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன, நம்ம கிங்கு கிடையாது, நல்லா தெரியும் அவருக்கு. நாம் முதலமைச்சர் கிடையாது, ஆனால் கிங் மேக்கர். நாம் தான் டிசைடிங் ஃபேக்டாக இருக்கிறோம். யார் எம்எல்ஏ ஜெயிக்கிறோன்றதுல டிசைடிங் ஃபேக்டாக இருக்கும். ஸோ ஜெயிக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பான். 40,000 வாக்கு எங்கே, 50,000 வாக்கு எங்கே, ஏன் 70,000 வாக்குகள் எங்கே? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 வாக்கில் ஜெயிக்கிறான். 70,000 வாக்குகளில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 7,000 வாக்குகள் கூடுதல் பெற்று வெற்றி பெறான்னு சொன்னால் இதுதான், அவ்வளோதான் முடியும். அந்த வாக்குகள் எங்கே போகுது, அந்த பக்கம் எந்த சைடு போகுது, யார் வெற்றி? இவங்க திமுக தோல்விக்கு விஜய் காரணமாக இருக்கிறாரு, அதிமுக தோல்வி காரணம். அப்போ இந்த 2 வெற்றி தோல்வியை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தோன்னா கூடுதல் தோல்வி அடைஞ்சது யார்? ஏடிஎம்கே. கூடுதல் வெற்றி அடைஞ்சது யார்? அது டிஎம்கே. அவ்வளோதான், இதுதான் கணக்கு. அதில் விஜய் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்களே சொல்லுங்கள், எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேண்டிடேட் ஸ்ட்ராங்காக போட்டு ஒட்டுமொத்தமாக மக்கள் பிறண்டு போட்டாங்க. அப்படியே நீங்கள் உங்களுடைய ஆறுதலுக்காக நான் சொல்கிறேன் சார், 10 சீட்டு ஜெயிக்கிறார் சார், 10 சீட்டை வச்சு வந்துடுவாராட்டிங்க. அந்த 10 எம்எல்ஏ நல்லா கவனிங்க, அந்த ஒரு 10 எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் 2 பேருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ இந்த 10 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் ஆட்சி. அப்போ விஜய்க்கு பார்த்தீங்கன்னா அங்கே வாய்ப்பு இருக்குது. இங்கே எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறதை வச்சு தான் சார் கிங் மேக்கர்ன்றதே. நீங்கள் இந்த 10 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் கிங் மேக்கரில் நீங்களும் பார்த்தீங்கன்னா கிங்குக்கு கீழே இருக்கிற தளபதி ஆயிடுவீங்க. இப்போ எப்படி தளபதியாக இருக்கிறீங்களா, அது மாதிரி கிங்குக்கு கீழே தளபதி ஆயிடுவீங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்காமல் போங்க. எம்எல்ஏக்களை நீங்கள் மேக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைடிங் ஃபேக்டாக இருந்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் கிங் மேக்கர். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை உட்காரணும், அவருக்கு ஒரு 10 எம்எல்ஏ இருக்குது சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங் மேக்கர் கிடையாது. நீங்களும் ஒருத்தர் ஆயிடுவீங்க. அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்காமல் போங்க, நீங்களும் ஒரு தளபதி ஆயிடுவீங்க. கிங்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எடுபடிகள் ஆயிடுவீங்க. அவ்வளோதான்.